நீங்க 35% வாக்குகள் தான் வாங்கியிருக்கீங்க, மெஜாரிட்டி மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க. இது சொல்லும் போது அவருக்கு அரசியல்னா என்னன்னு புரியல, ஜனநாயகம்னா என்னன்னு தெரியல. 24 கட்சி கூட்டணியில் வாங்கின ஓட்டை வாங்கின விட அவர் கூட வாங்கியிருக்காருல்ல, அதை ஏற்றுக்கிற எண்ணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? வக்கர புத்தியில் உதயநிதி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார் என்ன அப்படின்னா, நீங்க வேண்டுன்னு 1.25 கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, நீங்க வேணான்னு 3.5 கோடி பேர் வாக்கு போட்டிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3 கோடியே 21 லட்சம் பேர் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. உதயநிதியோட அந்த வாதம் வந்து ஏற்கனவே திரும்பவும் அந்த வாதத்தை வைத்தார். அது ரொம்ப சொத்தையான வாதம், ரொம்ப சொத்தையான வாதம். இவருடைய நாலேஜை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே எடுத்த 24% தான் முதல் இடத்துல, 21% எடுத்த ஏடிஎம்கே தான் 2வது இடத்துல, கடைசியா 34% எடுத்த டிவிகே தான் கடைசி இடத்துல இருக்கிறதா அவர் சொல்றாரு. நான் சொல்ல நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் இவன் தான். எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வேணும்ன்றவங்களை விட அவங்க வேணான்றவங்க தான் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. அது அளவுகோலை வச்சா கருணாநிதி 19 வருஷம் ஆண்டு இருக்க முடியாது, ஸ்டாலின் 5 வருஷம் ஆண்டு இருக்க முடியாது. முந்தானியத்தை ஆரம்பிச்ச கட்சி 2 வருஷம் தான் ஆகுது. யாரு கூடி கூட்டணி இல்ல, தனியா நின்னு 108 சீட்டு ஜெயிச்சிருக்காப்ல. நீங்க திராவிட மாடல் அரசுக்கு 2000-2500 கோடி ரூபாய் விளம்பர செலவு பண்ணி கடைசியில என்னாச்சு தெரியுமா? உங்க திராவிட மாடல் ஐக்கான் இருக்காரு மு.க. ஸ்டாலின், அவரே தோத்து போயிட்டாரு சொந்த தொகுதியில. இந்த வாதம் ரொம்ப சொத்தையான வாதம். இது யாருக்குமே பொருந்தாது. திரும்ப வெற்றி பெறக்கூடிய மோடி 37% ஓட்டை தான் வாங்குறாரு. அப்ப 63% அவருக்கு எதிராக இருக்காங்க. நீங்க சொல்லி உங்க ஆசையை நீங்க தீர்த்துக்கலாம். 10 தோல்வி பழனிசாமின்னு எடப்பாடியை கிண்டல் பண்ணவரு சொந்த தொகுதியிலே நக்கிட்டு போயிடுச்சு விசில் அடிச்ச அலையில. ஓகேயா, இப்படி தோத்து போயிட்டு முந்தானேத்து ஆரம்பிச்ச ஒரு கூத்தாடி கிட்ட தோத்து போய் உட்கார்ந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா தலைவரே? திமுக 59 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. அவங்களுடைய வாக்கு வந்து 1 கோடியே 19 லட்சம் தான். அதே தாவேகா தனித்து நின்று 1 கோடியே 72 லட்சம் வாக்கு, கிட்டத்தட்ட 2 பேரும் சொன்னா 53 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திமுக பின்னாடி இருக்குது. தாவேகா 53 லட்சம் டிஎம்கே விட அதிகமா பெற்றிருக்குது. அப்ப இதை என்ன சொல்லுவாங்க? என்ன இது கெட்ட நாத்தம், மூத்திர பாயில பொறுத்துட்டோமோ? நீ எங்கடா இங்க? ஆகவே இது வந்து தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் தோல்வி அடைந்தவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு வாதம் இது. சரி, அப்படி இவர் கணக்கு போடுற அளவுக்கு இது தொட்டு எங்க இருந்து இந்த கணக்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தா, ஆக 86, 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97. இப்ப புரியுதுங்களா இவர் கணக்கு போட்ட அழகு? நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க கட்சி தலைவரையும் பொதுச் செயலாளரையும் அவங்க ஜெயிக்க வைக்க முடியாது, துப்பு கட்டவனுங்க எங்களை ஜெயிக்கிறது காரணம் சொல்றாங்க. பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அது சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? எல்லா திமுக என்ன சொல்றாங்க, நாங்க தான் அனுப்பிச்சு வச்சோன்றாங்க. எங்க தயவுல ஆட்சி, உங்க தயவுல ஆட்சி நமக்கு. அதனால நம்ம கூட்டணி பூரா சேர்ந்து வாக்கு அவுட் பண்ணிருப்போம். வாங்கப்பா வெளியே போகும்போது அந்த 8 குறைஞ்சிருக்கும்ல. என்ன இருக்கும்? 144 8 குறைஞ்சிருக்கும், 136 அங்க இருந்திருக்கும். அப்ப திமுக கூட்டணி தயவு தேவையில்லைங்கிறது அம்பலமாயிருக்கும். மெஜாரிட்டி இல்லைன்ற காரணத்துக்காக உங்க கூட இருக்கவங்களை அனுப்பிச்சு நீங்க ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு என்ன வந்தது? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஏன்னா இன்னைக்கு உங்களால தேர்தலை சந்திக்க முடியாது. உங்களுக்கு தேர்தலை சந்திக்க அச்சம். திமுகவுக்கு தேர்தலை சந்திக்க அச்சம். விஜய் கிட்ட ஒரு நடுநிலை காட்டுறாங்க. எதுக்கு நடுநிலை காட்டுறீங்க? உங்களுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் கவுத்துதுன்னா உங்களால எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்க துளியும் தயாராக இல்லை. இப்ப எலெக்ஷன் கவுத்துட்டு எலெக்ஷன் வச்சீங்கன்னா விஜய் 200 சீட் அடிப்பாரு. அந்த பயமும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லைன்னு. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. அப்போ நீங்க வந்து ஒரு அரசியல் நாடகத்தை நன்றாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இது திமுகவோட பயம்தான் 100%. இன்றைய நடுநிலை என்பது திமுகவின் அச்சத்தின் வெளிப்பாடு. அவர்களுக்கு தேர்தலை சந்திக்க பயம். என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? காக்கா வலிப்பில்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மண்ட பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தேர்தலை சந்திக்க தைரியம் இருந்ததுன்னா எதுக்காக நீங்க அவங்களை அனுப்புறீங்க? நீங்க சொல்லிதான் அவங்க எல்லா முடிவும் எடுக்கிறாங்க என்பது வந்து தோல்வி அடைந்த பிறகும் திமுகவுக்கு இன்னமும் வந்து பாடம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இந்த கூட்டணி கட்சியெல்லாம் இல்லைன்னா நீங்கள் சைபர், அது உங்களுக்கு நல்லா தெரியும். 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ எப்போ கவுந்து எலெக்ஷன் வந்தாலும் இந்த கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஒருபோதும் நீங்கள் ஜெயிக்க முடியாது.
அது 2வது முறை நீங்கள் ஒருபோதும் ஆட்சிக்கு வந்ததில்லை என்பது இந்த தேர்தலில் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்புல கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நாங்க உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். என்ன பண்ற பழத்தை பிதுக்கி விட்டு வர்றாங்க. ஏன் இந்த 59 திமுக உறுப்பினர்கள் விஜய் அரசுக்கு எதிராக வாக்களிக்கவில்லை? அவ்வளோ பேச்சு பேசுனீங்கல்ல, அவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணீங்களா, சில ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணீங்களா விஜயை தோற்கடிப்பதற்கு? ஏன் உங்களால் இன்னைக்கு இந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்கவில்லை? எதுக்காக நீங்கள் நடுநிலை என்ற போர்வையில் நழுவி ஓடுகிறீர்கள்? உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா பேர் எடுத்துருங்க, தாத்தா பேர் எடுத்துருங்க. பியோர் குவாலிஃபிகேஷனில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை வாங்க சொல்லுங்கள். அரசியல் விட்டு நாளைக்கு காலையில் போயிடுறேன். உங்கள் லாஜிக் படி பார்த்தா நீங்கள் ஓட்டு போட்டிருக்கணும். எடப்பாடி போட்டார்ல, நீங்கள் போட்டுருக்கணும். அதிமுகவில் ஒரு செக்ஷன் போட்டதில்ல, நீங்கள் போட்டிருக்கணும். எதற்காக உங்களுக்கு நடுநிலைன்னு ஒன்று கிடையாது. வெளிநடப்பு செஞ்சுட்டு போய் எதுக்கு போறீங்க? வாக் அவுட் எப்படி பண்ண முடியும்? நான் கேட்குறேன். வாக் அவுட்டே பண்ண முடியாது. நீங்கள் ஏற்று தான் ஓட்டு போகணும். ஏன் உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை? எடப்பாடிக்கு இருக்க துணிச்சல் ஏன் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இல்லை? எதுதான் சார் ஓட்டு போட்டிருக்கணும்? ஏன்னா மக்கள் தான் எதிராக நிற்கிறாங்களா? மக்களை உங்களுக்கு தானே வாக்களிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏற்று தானே ஓட்டு போட்டிருக்கணும். எதற்காக இந்த நயவஞ்சக நாடகம்? வெளிநடப்புக்கு என்ன வேலை இருக்கீங்க? நீங்க வெளிநடப்பு நீங்க எதிர்க்கிற உங்கள் அரசியல் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்களா? புஷ்பா படம் மாதிரி இருக்கு, சோஃபா முன்னாடியே போகுது, சிஎம் பின்னாடியே போனார், எல்லாமே சொல்றீங்கல்ல. அதனால இந்த ஆட்சியை எதிர்க்கிறோம். இந்த ஆட்சி மக்களுடைய ஆதரவை பெற்றதில்ல. 118ங்கிற நம்பர் நீங்க மக்கள்கிட்ட வாங்கல. தமிழ்ல உங்களுக்கு எதிரான வாக்கு நிறைய விழுந்திருக்கு. நீங்க 37% வாங்கிருக்கீங்கன்னா 63% உங்களுக்கு எதிராக விழுந்திருக்கு. அதனால உங்க ஆட்சி நீடிக்கிறவங்க அனுமதிக்க மாட்டோம். எதிர்ப்பு நாங்கள் வாக்களிப்போம். வாக்களிச்சு முடியாதானே? அதிமுக 22 எம்எல்ஏக்கு வாக்களிச்சாங்கல்ல, நீங்க ஏன் வாக்களிக்கல? எதிர்த்து ஓட்டு போடுங்க. அதானே உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நன்மைன்றது. அதுதானே. ஏன் போடலைன்னா ஒருவேளை கவுந்துடுச்சுன்னா உங்களால் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியாது. சில ஆயிரம் கோடிகளை மறுபடியும் நீங்க செலவு பண்ண முடியாது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. ரியல் அரசியல் தான் காட்டிட்டாரே. ரியல் அரசியல் தான் காட்டிட்டாரே. அவன் என்ன சொன்னோம்? 10 சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோம், ஜெயிச்சிட்டாரு. ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னோம், வந்துட்டாரு. நிலைச்சு நிற்காதுன்னு சொல்லி சொன்னோம், இந்த வெற்றி அந்த நம்பிக்கை வாக்குல வெற்றி பெற்றுட்டாரு. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? அப்போ அவருடைய அரசியல் ராஜ்யத்தை அவர் காட்டுறாருல. அவர் ரியலும் தெரியும் காட்டிட்டு இருக்கிறார்ல. அப்படிதான் நீங்க பார்க்கணும். தம்பி, நீங்கெல்லாம் ரீல்ஸ்ல ஆட்சி பண்றவங்க, நாங்கெல்லாம் ரியலா ஆட்சி பண்றவங்கடா. உங்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் இல்ல. திரு உதயநிதி அவர்களே, நீங்க இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். நைட்டு 2 மணிக்கு இவரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணி தொலைங்கடா. கட்டுமர வாரிசுல சும்மாவா? நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிங்கள். அதற்கு பிறகு 2 பேருக்கு தான் இங்க போட்டி என்ற டயலாக நீங்க பேசணும் தம்பி. லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க. இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க. திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அதெல்லாம் வெறும் அட்டை. உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், உறுப்பினர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.